அப்போது நான் வந்து ஒரு 600 அது மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு எக்ஸாமினேஷன் வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஒரு கேள்வி பதில் கேட்டாங்க. அப்போ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கேள்வி கொடுத்துட்டு இதில் ஏதோ ஒரு 5 கேள்வி மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணி பதில் சொல்லுவாங்க ஒரு பாயிண்டில். அப்போ வந்து நம்ம பதில் சொல்லிடுவோம் ஒரு பாயிண்டில். எனக்கு அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸாம் இருந்துச்சு, ஜியோகிரஃபி எக்ஸாமு. அப்போது 5 கேள்வி விட பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா, அப்போ வந்து 40 மார்க்ஸ் தான் வந்து பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆகாமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேயே வந்து ஒரு டவுட்ஃபுல்லே இருந்தேன். ஒரு பயம் வந்துருச்சு. சரி என்னமோ எழுதி வைப்போம் அப்படின்னு அவசர அவசரமாக தெரிஞ்சு கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதிட்டு வந்துட்டேன். ஒன்ஸ் எழுதி முடிச்சதுக்கு வெளில இருந்ததுக்கப்புறம் தான் தெரியும், நம்ம 7 கொஸ்டினுக்கு வந்து 6 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்றது. அப்போ அந்த ஆன்சர் வந்து அந்த ஒன்றையும் கட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபெயில் தான், இருக்கிறதும் போச்சு அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பேப்பருக்கு வந்து கைக்கு வந்து உடனே வந்து பேப்பரை திருப்பி பார்த்தேன். 40 பாஸ்ன்னு இருந்துச்சு. அப்போ வந்து 40 மார்க்ஸ் வந்து பாஸு, 40 வந்து பாஸ்ன்னு இருந்துச்சு. திருப்பி பார்க்கும்போது அந்த ஆன்சருக்கு வந்து பதில் இருந்துச்சு ஒரு பாயிண்டில். அதாவது மார்க் போட்டிருந்தாங்க, 3 மார்க் போட்டிருந்தாங்க ஒரு பாயிண்டில். 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு 3 மார்க் போட்டிருந்தாங்க. எனக்கு மைண்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு படபடப்பு ஒரு பாயிண்டில், எனது மார்க் போட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா கரெக்டாக 40 மார்க்ஸ் பாஸு, 3 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. நான் எதுவுமே யோசிக்கல, நேராக போய் டீச்சர்கிட்ட போய் காமிச்சிட்டேன் ஒரு பாயிண்டில். டீச்சர்கிட்ட காமிச்சோன்னே அவங்க வந்து உடனே வந்து ஒரு சரியான தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த 3 மார்க்கை வந்து கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு 40 மார்க் இருக்குது, 37 மார்க்கை வந்து ஃபெயில்னு போட்டார். ப்ளஸ் 3 ஃபார் ஆனஸ்டின்னு போட்டாங்க டோட்டலாக. அந்த நேர்மை தான் லைஃப்பில் வந்து என்னை இன்ன வரைக்கும் வந்து நவுத்திட்டு போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது லைஃப்பில் வந்து என்னை சுற்றி இருக்கவங்க வந்து நான் எந்தளவுக்கு நேர்மையாக இருக்கேன் அப்படின்றத வந்து அவங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் நேர்மையாக இருக்கேன்றது ஒரு விஷயம் சொல்ல முடியும். அது வந்து அந்த சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். அது வந்து என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அதை வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பாயிண்டில்.